Exercise 3.2. First sum. If k is real, discuss the nature of the roots of the polynomial of equation 2x square plus kx plus k equal to 0 in terms of k. k வந்து ரியலாக இருந்தால் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ரூட் வந்து எந்த மாதிரியான ரூட், அதாவது ரியல் ரூட் வந்து எப்படிப்பட்ட ரூட்டுன்னு கண்டுபிடிக்கணும், இமேஜினரி என்ன ரூட்டுன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். இப்போ வந்து நமக்கு டெல் ஃபார்முலா தெரியுமா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. கிவன் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எடுத்துருக்கோம். ஏனா 2, பி வந்து கே, சி ஆல்சோ கே. இப்போ டெல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி ஸ்கொயருக்கு பிக்கு பதிலாக கேவா, ஸோ கே ஸ்கொயர் மைனஸ் 4, ஏக்கு பதிலாக 2 இன்ட்டு கே. ஸோ கே ஸ்கொயர் மைனஸ் 8k. வென் இப்போ சப்போஸ் கே வந்து லெஸ் தென் 0ன்னு வச்சுக்கோங்க. The polynomial of equation has real root. If del வந்து greater than 0ன்னு வச்சுக்கோங்களே, del வந்து equal to 0ன்னு வச்சுக்கோமா. del equal to 0னா இந்த term equal to 0வா, அப்போ k வேல்யூ என்ன கிடைக்கும், 1 0வா இருக்கும், இல்லை 8ஆ இருக்கும். when k equal to 0 or k equal to 8 இருந்துச்சுன்னா the roots are real and equal சொல்லிடலாமா. இந்த ரூட் வந்து 2 ரூட் கிடைச்சிச்சு, அதனால இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியலாக இருக்கும் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். when k equal to k வந்து 0 less than k less than 8, அதாவது k ஓட வேல்யூ 0க்கும் 8க்கும் நடுவில் இருக்குன்னா அந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ரூட்ஸாக இருக்கும். when k greater than 0 and 8 இருந்துச்சுன்னா the roots are real and distinct ரூட்டாக இருக்கும். Second sum. Find the polynomial of the equation of minimum degree with rational coefficient having 2 plus root 3i as a root. பாலினாமியலோட மினிமம் டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷனோட கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய ரூட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து ரூட் கொடுத்து நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். சொல்யூஷன். கிவன் ரூட் 2 plus root 3i. இந்த அதர் ரூட், அதாவது இந்த ரூட்டுக்கு இன்னொரு ரூட் கண்டுபிடிக்கணுமா, 2 ரூட் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க. ஸோ இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், 2 minus I root 3. Since the imaginary roots with real coefficient occur as conjugate pairs, அதோடைய கான்ஜுகேட்டாக தான் இருக்குது, இமேஜினரி ரூட்டாக இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதலாமா. அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட்ஸ், நமக்கு 2 ரூட் கொடுத்துருந்தாங்களா, சம்னா 2 plus root 3i plus 2 minus root 3i. ஸோ அப்போ இது 2 கேன்சல் ஆயிரும். 2 plus 2 4 எழுதிருக்கோமா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இந்த 2 ரூட்டுக்கும் ப்ராடக்ட் போடுறோம். 2 minus I root 3. ஸோ அப்போ வந்து 2 into 2 வந்து 4, 3 into இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, root 3 into root 3 வந்து 3. ஸோ I வந்து I ஸ்கொயரா, ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 plus 3 equal to 0. அப்போ ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x plus 7 equal to 0. Third sum. Find the polynomial equation of minimum degree with the rational coefficient have the root வந்து 2 plus 2i plus 3 as a rootன்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன். கிவன் ரூட் கொடுத்துருக்காங்க. the another root வந்து 3 minus 2i, அதாவது இமேஜினரி பார்ட்டை மைனஸ் போட்டு எடுத்திருக்கோம். அதோடைய சம், இந்த 2 ரூட்டோட சம் என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ரூட் பிளஸ் செகண்ட் ரூட், இது 2 கேன்சல் ஆயிருமா. ஸோ 3 plus 3 6. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். இப்போ 2 ரூட்டுக்கு ப்ராடக்ட் போடுறோம். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 plus 4 equal to 13. The required equation is, ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு பதிலாக 6 கண்டுபிடிச்சிக்கோமா, அதை போட்டுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு பதிலாக 13. ஸோ the polynomial equation என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x plus 13 equal to 0. Fourth sum. Find a polynomial equation of minimum degree with rational coefficients having root 5 minus root 3 as a root. இது polynomial equation கண்டுபிடிக்கணும், minimum with minimum degree. So given solution என்ன, given 1 root கொடுத்துருக்காங்களா, root polynomial equation is root 5 minus root 3. இந்த அதர் ரூட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. இப்போ வந்து நமக்கு இமேஜினரி பார்ட் கிடையாது. ஸோ அப்போ இது மாதிரி நம்ம இன்னும் எத்தனை ரூட் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போமா. ஸோ 5 root 5 plus root 3, கமா அடுத்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஒரு மைனஸ் போடுறோம், மைனஸ் root 5 plus root 3, அண்ட் செகண்ட் 2 இதுக்கும் மைனஸ் போடுறோம். ஸோ மைனஸ் root 5
minus root 3. இப்போ வந்து நமக்கு மொத்தம் எத்தனை ரூட்ஸ் கிடைச்சிருக்கு? 4 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 ரூட் எடுத்து நமக்கு அதுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம், பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் வித் ரூட்ஸ் இந்த 2 ரூட் மட்டும் நம்ம எடுத்து கண்டுபிடிக்கிறோம். எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் ஃபார்முலாவா. ஸோ சம் ஆஃப் த ரூட் என்னது? இதே சம் பண்ணோன்னா இந்த 2 டேர்மு கேன்சல் ஆயிரும். ஸோ √5 அப்போ 2√5 பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் போட்டிருக்கோம். இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? √5 into √5 வந்து 5, நெக்ஸ்ட் √3 into √3 வந்து -3. அப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 கிடைச்சிருச்சா? இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த அதர் குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் வந்து இன்னும் 2 குவாட்ரேட்டிக், இப்போ ஆக்சுவலாக 2 எடுத்தோமா, மீதி உள்ள 2 வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த 2 ரூட்டை வச்சு நம்ம என்ன சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இந்த 2 ரூட்டுக்கு சம் பார்க்குறோம். சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 டேர்ம் √3 இருக்க டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கா. ஸோ இது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 டேர்ம் இருக்கும், இந்த 2 மைனஸில் இருக்கனால மைனஸ், அப்போ 2 டைம்ஸ் இருக்கனால 2√5 ப்ளஸ். இப்போ இது 2 ப்ராடக்ட் பார்க்குறோம். ஸோ √5 into √5 வந்து வேல்யூ என்னது? 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ √3 into √3 -3. ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோமா. ஸோ 5 - 3 வேல்யூ 2. அப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2√5x ப்ளஸ் 2. இப்போ நமக்கு வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய மினிமம் டிகிரி, ரேஷனலைஸ் த கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம வந்து அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a + b × a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன டேர்மை வந்து பின்னு வச்சுக்கலாம்? இந்த 2√x இருக்க கோஎஃபிஷியன்ட் இருக்க டேர்மை வந்து நம்ம பின்னு வச்சுக்கிறோம். அப்போ x² + 2 2 வந்து ஏன்னு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு தெரியலன்னா எழுதிக்கோங்க, இந்த இருக்கா எக்ஸ், இது வந்து ஏ டேர்மு, இது பி டேர்ம்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? a². ஸோ x² + 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b², பிக்கு பதிலாக 2√5x த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஸ்கொயர் பார்த்துடலாமா? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a + b த ஹோல் ஸ்கொயரா. ஸோ ஃபார்முலா என்னது? a² பதிலாக x⁴ ப்ளஸ் b²னா 4 ப்ளஸ் 2ab. ஸோ 4x² மைனஸ் பிக்கு ஸ்கொயர் போட்டோன்னா, இந்த ஹோல் டைம் ஸ்கொயர் போட்டோன்னா 2² வந்து 4 கிடைக்குமா. 2² வந்து 4, √5² வந்து 5 இன்ட்டு x². ஸோ 4 × 5 வந்து 20x². ஸோ நமக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் x⁴, இதையும் சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? -16x² + 4 = 0. Fifth sum. Prove that a straight line and parabola cannot intersect at more than 2 points. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஸ்ட்ரைட் லைனும் பேராபோலாவும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து cannot intersect the more than 2 points வந்து இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்லணும். ஸோ அதாவது என்ன சொல்லணும்னா 2 பாயிண்ட்ஸ்க்கும் கம்மியாக தான் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன், லெட் பி த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். நமக்கு தெரியுமா ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்னது? y = mx + c. லெட் பி த ஈக்குவேஷன் ஆஃப் த பேராபோலா y = 4ax. இப்போ இது 2 இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y² ஈக்குவல்ட்டாக இருக்கா. ஸோ இந்த ரைட் சைடில் உள்ள 2 ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி பிரித்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் a², ஸோ m² x² ப்ளஸ் 2ab 2mcx ப்ளஸ் c². 4ax வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா -4ax. இப்போ x² டேர்மை தனியாக, எக்ஸ் டேர்மை தனியாக, கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக பிரித்து எழுதுகிறோம். ஸோ x² டேர்ம் ஒன்ஸ் தானே இருக்குது. ஸோ ஒரு தடவை எழுதியாச்சு. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துருக்கோமா. ஸோ 2ஐயும் நம்ம வெளியே எடுத்துருக்கோம். இப்போ மீதி என்ன இருக்கும்? mc - 2a ப்ளஸ் c², விச் இஸ் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இதோடைய பவர் என்னது? 2. அப்போ அதோடைய சொல்யூஷன் எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 2 தான் இருக்கும். 2 இல்லைன்னா மினிமம் அப்படி தான் இருக்கும். 2 விட மினிமமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு ஆன்சர் என்ன எழுதிடலாம்? இட் கேனாட் ஹேவ் மோர் தென் 2 சொல்யூஷன் எழுதிடலாமா. இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க.